இன்னைக்கு வந்து இதே மாதிரி கிரேப்ஸ் ஷேப்பில் உள்ள இயரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் எடுத்துருக்கிறது வந்து ரெயின்போ பீட்ஸ், லீவ்ஸ், ஹுக்கு, 2 டைப்பில் உள்ள ஜம்ரிங்ஸ், ஹெட்பின். முதல்ல வந்து ஹெட்பின் எடுத்து அந்த ரெயின்போ பீட்ஸுக்கு உள்ள அளவழி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பிளேயர் யூஸ் பண்ணி கொஞ்சம் அப்படி வளைச்சி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தேவையில்லாததை வந்து கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். அப்புறமா அந்த பிளேயர் யூஸ் பண்ணி அதை அப்படியே திருப்பி இப்படி வளைச்சி கொடுக்கணும். பார்த்தீங்களா, நமக்கு இதே மாதிரி கிடச்சிருக்கு. அப்போ இதே மாதிரி தான் நம்ம எல்லா பீட்ஸையும் பண்ணி எடுக்கணும். இது வந்து கொஞ்சம் பெருசாக இயரிங்ஸ் போடணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க இந்த இயரிங்ஸை வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் எல்லா பீட்ஸையுமே அதே மாதிரி நம்ம ஹெட்பின் போட்டு எடுத்தாச்சு. இனி வந்து பெரிய ஜம்ப்ரிங்ஸில் ஒன்று எடுத்து நம்ம 4 பீட்ஸை வந்து அப்படியே கோர்த்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு லீஃபு கோர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த ஹுக்கு, நெக்ஸ்ட்டு ஒரு லீஃபு, இவ்வளவும் போட்டு அதை அப்படியே டைட் பண்ணி வைக்கணும். வந்து ஒரு இயரிங்கில் 10 பீட்ஸ் அப்படி 2 இயரிங்ஸ்லேயுமா சேர்த்து 20 பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சின்னதாக இயரிங்ஸ் வேணுன்றவங்க இவ்வளவும் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் பெருசாக வேணுன்றவங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கூட பெருசு ஜம்ப்ரிங்ஸ் எடுத்ததுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற 3 பீட்ஸை வந்து அதில் கோர்த்து அதையும் வந்து டைட் பண்ணி வைக்கணும். மறுபடியும் பெரிய ஒரு ஜம்ப்ரிங்ஸ் எடுத்ததுக்கப்புறமா 2 பீட்ஸ் அப்படி போட்டு டைட் பண்ணி கொடுக்கணும். இனி நம்ம யூஸ் பண்ண போகிறது சின்ன ஜம்ப்ரிங்ஸ் தான். அது வந்து எடுத்து இதையெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படியே நம்ம சின்ன ஜம்ப்ரிங்ஸ் எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து ஓப்பன் பண்ணணும். அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா முதல்ல நம்ம 4 பீட்ஸ் போட்டு கோர்த்து வச்ச அதோட சென்டரில் அப்படியே போட்டு நெக்ஸ்ட்டு 3 பீட்ஸு கோர்த்து வச்ச அந்த ஜம்ப்ரிங்ஸ்லேயும் போட்டு 2யும் கனெக்ட் பண்ணணும். ஜாயின் பண்ணி அப்படியே டைட் பண்ணி கொடுக்கணும். மறுபடியும் சின்ன ஜம்ப்ரிங்ஸ் தான் எடுத்ததுக்கப்புறமா நம்ம 3 பீட்ஸு கோர்த்த அந்த ஜம்ப்ரிங்ஸில் சென்டரில் அப்படியே கோர்த்து 2 பீட்ஸு கோர்த்து வச்சுருக்கிற அந்த ஜம்ப்ரிங்ஸ்லேயும் கனெக்ட் பண்ணி டைட் பண்ணணும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் ஒரு சின்ன ஜம்ப்ரிங்ஸ் கூட எடுத்ததுக்கப்புறம் ஒரு பீட்ஸ் வந்து மீதமாக இருக்கும். அதையும் கோர்த்து லாஸ்ட்டில் நம்ம 2 பீட்ஸ் கோர்த்து ஜாயின் பண்ணதுலேயும் இதை அப்படியே ஜாயின் பண்ணி டைட் பண்ணி விடணும். அப்போ நம்ம இயரிங்ஸ் வந்து ரெடியாகி கிடச்சிருக்கு. பாருங்கள், இதை பார்க்குறதுக்கு கிரேப்ஸ் மாதிரி இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி பெரிய இயரிங்ஸ் இடணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி போடுங்க. ஓகே, தேங்க்யூ.